எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆக போகுது. ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்தில் நீங்கள் ஒரு ஃபீமேல் லீடாக நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோடய ஸ்டார் டீமுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதை நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm going to make this speech short. I just want to thank a few people. I want to thank my producers, Mr. Rupak and Mr. Sagar from Rice's Productions and Mr. BVS and Prasad sir. For giving me this incredible opportunity and for believing in me. இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. The next most important person I would like to thank is Ilan sir. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இல்லன் சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன். ஸோ உண்மையாகவே நான் உங்ககிட்ட இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இல்லன் சார். அண்ட் கவின், உங்கள் கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல, பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ தான் படத்தையே பார்க்க போகிறேன். கவின், மை ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய ஸ்டாராக வருவீங்க. உங்கள் உழைப்புக்காக கண்டிப்பாக பெரிய ஸ்டாராக வருவீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. Without them, I would not be standing here today. I am very grateful for them for being a rock solid support system to me. So thank you to them. And I also actually want to thank the entire star team for choosing me to be a part of them, because every day நான் செட்டுக்கு போகும்போது, என்னோடய ஃபஸ்ட் படம்னால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்குறது என்னென்னா, ஐ சி எவ்ரி சிங்கிள் பர்சன் அந்த க்ரூ. இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எடுத்து they put their heart and soul into everything they do for the film. அண்ட் அதை பார்க்கும்போது தான் எனக்கு இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட். அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படம் அந்த ஃபீலிங் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகும், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்கள். ஐ அஷ்யூர் யூ தட் இட் வில் டச் யுவர் ஹார்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சென்னை. சென்னை feels like home. I'm getting there with my Tamil. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். But yes, Chennai feels like home. I have grown up with South Indian food primarily, and people around me who were Tamil, and we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl, so we have similar culture with Tamil and Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai, and I would give the entire credit to Ilan. I absolutely like to work with. An amazing director, and I think he has the core quality of a director, which is patience. With a lot of patience, he taught me not only the lines, the dialogues, but the dialect and the emotion to pull Surabhi to who she is, from Jimiki to Surabhi and Surabhi to Jimiki, because there is a lot that you will see that Surabhi will give you all in terms of emotion. So I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank my producers, Sagar sir, Papi sir, and Rupak sir for this opportunity. And I think I come from theatre, so for me,
rehearsing lines is a very important factor. And this journey has been a lot of fun because from dragging the director to the beach to rehearse lines, I had the opportunity and I had the freedom because, yes, we are good friends, and it helps a lot when the team is so coherent. Everybody is together. Kavin was an absolute delight again as a co-actor. I remember I told him in his vanity van, please forgive me if I bother you throughout with my language or with, not going ahead with the lines, because uh, this is my first film in a way, I could say. So yeah, and he was an absolute sport. So I'm very, very, very excited for the 10th. My family is coming here to watch, and I'm sure everyone else is also equally excited. So thank you, Chennai, I would say. Thank you. 1980s ஒரு பையன் அரௌண்ட் 20 வயசு இருக்கும். மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு. 1980s வந்து 1990s ஆகுது, 2000 ஆகுது, 2010 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது. அப்போ அவர் 20 வயசு இருக்கும்னு சொன்னால, ஒரு 55 வயசுல அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது. அவர் பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது. அவர் தான் எங்கள் அப்பா. ஸோ இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான். இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. 2 முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். ஒருத்தர் இன்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு, நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார். ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது, அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான். அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, காசு இல்லை சார். அந்த காசு இல்லை சார் மொமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைவியாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் ஸ்டார் தான். ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துகிற படமாக தான் அது இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து, அவங்க அப்பா கூட வந்து, அம்மா கூட வந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து, காதலியோட வந்து, ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சாகர் சார் இந்த கதையை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், உடனே ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 நாளில் பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லாட்டி நான் வேற யாராவது பார்க்குறேன் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் 2 நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் 1 நாளில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்ட்டாகவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு சாகர் சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த மூமெண்ட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரூபக் சார் எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கிட்டாரு, பாப்பி சார் முடிச்சதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த படத்தை ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ், ஒரு அம்மாவோட லவ், ஒரு ஃப்ரெண்டோட லவ், ஒரு காதலியோட லவ், ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இந்த படத்துக்கு கேட்டால் சினிமா படம் கிடையாது, ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புகிறேன் அது. அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார், பாலமுருகன் சார், செல்வகுமார், கண்ணன், மாரியப்பன், எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்ஸ்னா, யாருமே இதை வேலையாக பார்க்கல. யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வேலையாகவே பார்க்கல. அவங்க எல்லாருமே ஏதாவது ஓன் பண்ணிட்டு அவங்களோட படமாக நினச்சி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகாட்டி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க.
ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல் டீம், எழில் டிஓபி இங்கே வர முடியல. ஸோ எழில் எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும், மோர் தென் 10 இயர்ஸாக தெரியும். அவரோட சக்ஸஸ் நான் என்னன்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸை நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எடிட்டர் பிரதீப், இந்த ட்ரெய்லர் கிடைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருமே சரி, இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும் போதே நாங்கள் கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும். ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார். ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அவர் ட்ரெய்லருக்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் வினோத், அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவலாக அழகாக தெரியறதுக்கு அவரோட கலர் சென்ஸும், இந்த காலகட்டம் 2000 காலகட்டத்தில் கதை நடக்கிறனால அதுக்கான மெனக்கெடலும் அவர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன், இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த விண்டேஜ் லவ் சாங்கில் வந்து ஒரு ஸ்னோ பிளேஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ட் சவுண்ட் டீம் ராஜகிருஷ்ணன் சார், காஸ்டியூம் டிசைனர் சுஜித், அபி, அப்புறம் கலரிஸ்ட் ரங்கா சார், ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்காரு லிபின்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேசணும். பட் ஆக்டர்ஸை பற்றி நான் படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேசலான்னு வச்சுருக்கேன். இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். பிரீத்தி நியூ கமராக வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க. ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீத்தி சூப்பராக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீதா கைலாஷம் மேம், அவங்க வர முடியல, அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்காங்க. மாறன் சார், அவரால் வர முடியல, அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ மாறன் சார், இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்கிறல, இவங்கெல்லாம் வர முடியல தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டண்ட்டாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னால் வர முடியலன்ற விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி மாறன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலரில் ஒரு ஷாட் கூட அவர் இல்லை, அது ஃபோன் பண்ணி அதை பற்றி கேட்பாரு நினச்சி நான் அதை பற்றி ஒன்று கூட கேட்கல. இந்த படத்தில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக பாராட்டுறாங்க, ஜென்யூனாக மனசார பாராட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்தில் இந்த சாங்கில் மட்டும் பார்த்துருப்பீங்க, சாங்கில் மட்டும் ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருந்திருப்பானே, அது அவன் தான் இங்கே இருக்காரு. ஸோ இவரும் படத்தில் ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பன் கிடைப்பான்ல, அந்த நண்பன் தான் இவர். படத்தில் இவர் பேர் குலாபி. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் குலாபின்னு தான் கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதித்தி. ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியும் ஐ நோ ஹர் ஃபார் மோர் தென் 7 years. We are close friends. So when we met for the first time, we discussed that sometime we discussed that sometime we both should work in a movie together, and that dream has come true. And thank you Aditi, thank you for being in this journey. அப்புறம் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். சொன்னனால இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு லால் சார் உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அவரை வந்து ரொம்ப இந்த அக்கேஷனில் அவர் இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார் ஷூட்டில் பிஸியாக இருக்கார். அண்ட் அப்புறம் யுவன் சார் துபாயில் இருக்கார். யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை நான் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கிறானு. அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவார், அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள. எனக்கு ஒரு பிரதர், ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் சார் செட் ஆவார் எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லியிருக்கான்னு. இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேரில் யுவன் சார் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கிடச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லணும். நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போட, எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன்.
நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான், அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம், இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸாக இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு யுவன் சாரை பிடிக்கும். அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து, நான் போய் கதை சொன்னேன். டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவினை தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னார், இது மாதிரி வந்து இந்த கதையில் நடந்த இன்சிடென்ட்லாம் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணிச்சு. ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்குன்ற நம்பிக்கையும், அவர் நடிக்கிறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஸ் அன் ஆக்டராக. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்தீங்க. ட்ரெய்லரில் உங்கள் எல்லாரையும் கண் கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. யா, ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து லவ் தான். அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கிற விஷயமே எமோஷனலாக வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த லவ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்தில் அங்கங்கே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அந்த சர்ப்ரைசஸை ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான். மற்றபடி ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சஸ், தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப். ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து உட்கார்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இளன் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலாக ஸ்டார் சொன்னதுக்கு முன்னாடியே அவரோட கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணிருந்தேன். நான் நியூசிலாண்டில் இருக்கும்போது இளன் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு கதை நரேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையோட. எனக்கு ஆக்சுவலாக இளனோட ஆனஸ்டி, த வே ஹீ சீஸ் சினிமா, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு வினோத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், வினோத் இந்த கதை பண்ணுறோமே இல்லையோ பட் இளன் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு சொன்னேன். அண்ட் லைக் ஹீ செட், ஒரு நாள் வந்துட்டு சார் ஸ்டார் அண்ட் மூவி பண்ணலாமான்னு கேட்டார். ஸோ ஐ ஆஸ்ட் ஹிம், சரி சொல்லுங்கள் மோர் அபவுட் இட். தென் ஹி நரேட்டட் த ஸ்டோரி டு மீ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தட் டைம் ஐ ஆஸ்ட் ஹிம், ஹூ டு யூ சீ இன் த மைண்ட் ஆஸ் அ ஹீரோன்னு கேட்டேன். ஹி செட், சார் ஐ ஹேவ் கவின் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம். நான் இமீடியட்டாக கவின் சொல்ல உடனே ஐ சா டாடா அட் தட் பாயிண்ட். அண்ட் ஐ வாஸ் லைக், நான் டாடா பார்க்கும்போது ஐ நியூ திஸ் hero Kavin which definitely has a bright future in Tamil cinema. அந்த மைண்டில் இருக்கும்போது இளன் அந்த டைமில் கவினை கொண்டு வரும்போது it just felt magical for us. Like, okay, I thought about him when he came to us, our production house center. So thanks for the combination. 2 days அது உண்மையான கதை. என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு 2 days டைம் இருக்குது சார், அதுக்குள்ளே சொல்லுங்கன்ட்டு. So that's a huge pressure from him. And I believed in the project and I believed in Ilan and I believed in Kavin's acting. அந்த ஒரு கட் ஃபீலில் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் டுடே ஐ கேன் சி மேஜிக் ஆன் த ஸ்க்ரீன். படம் பார்த்தேன். எவ்ரி ப்ரொடியூசர் சே படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஐம் ரியலி ஹாப்பி வித் த கான்டென்ட் தட் தே கேவ். அண்ட் திஸ் மூவி நான் எப்படி சொல்ல வரேன்னா, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். லைக் ஹவ் இல்லைன்னு சொன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலை மாதிரி பண்ணாமல் அவங்களோட ஹார்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. And be it actors or departments or technicians. Recently we went to Radhakrishnan sir studio ponala. The way he is getting involved, அவரோட சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், மாரிமுத்தோட சிஜியாக இருக்கட்டும், and the way the ADs are getting involved in it, even production team, it's just felt like it is meant to happen. அந்த ஒரு மேஜிக்கல் நடந்துச்சு இந்த படத்தில். And I won't be the first one to say Kavin is the next big thing in Tamil cinema. So thank you so much. Good evening. Happy to see you all here.
ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ரொம்ப டீட்டெயிலாகவே. நிச்சயமாக நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இட்ஸ் அ கான்ஃபிடென்ட் பிகாஸ் என்னென்னா இந்த டீமே பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம். அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எவ்ரி ஒன், எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எங்கள் டைரக்டர் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டே இருந்தோம். அதோட சக்ஸஸாக தான் இந்த படமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஹாப்பி. I want to say one thing. It's really hard to beat. It's really very, very hard to beat the person who never gives up. Thank you. Hi all. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி லவ் டுடே ட்ரெய்லர்லாம் நான் 1 வீக்கில் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இளன் ப்ரோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், படம் பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கவின் ப்ரோ வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்குள்ளே நம்ம இருக்கோன்னும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு நான் ஒரு 10 டேஸில் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அப்புறம் இளன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 5 to 6 days வேணும், வெறும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கே ஒரு 5 to 6 days வேணும்னு சொல்லி கேட்டு, அப்பயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா என் மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, ஆர்டர் கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. அண்ட் வந்து இன்னொன்றும் எனக்கு ட்ரெய்லர் முடித்தோடனே எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நல்ல சமையல்காரன், எவ்வளோ பெரிய நல்ல சமையல்காரனுக்குமே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் வந்து அது நல்ல ஃபுட்டாக மாறும். ஸோ எப்படி இது நல்ல ஃபுட் என்ன நல்ல ட்ரெய்லராக மாறுச்சுன்னா, இது எல்லாமே இவங்க நல்ல இன்க்ரீடியன்ஸாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைச்சாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ இளன் ப்ரோ, தேங்க்யூ கவின் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீப்ஸ். நானும் இல்லைன்னு வந்து ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ரைட் ஃப்ரம் 11th standard ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்போது என் ஷோல்டரில் கை போட்டு, வாடா நம்ம இந்த ட்ராமா, அந்த ஆட்ஸ் ஆப்பு, அப்போ அந்த தோளில் கை போட்ட கை வந்து அது இன்ன வரைக்கும் அது விலகலை. இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. அது வந்து இல்லைன்னு வந்து சினிமாவில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு, ஹீ டாட் மீ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க்யூ இலன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த இல்லைன்னு சொன்ன மாதிரி என்னுடைய கேரக்டர் நேம் வந்து குலாபி. ஸோ படம் பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு தெரியும், அது நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஐ வுட் தேங்க் ப்ரொடியூசர் சார், சாகர் சார், ரூபக் சார், ரூபக் சார், அண்ட் வினோத் சார், அண்ட் குமார் சார் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நோட் ஆல்ரெடி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபினிஷிங் டச் மட்டும் தான், வேறு இல்லை. நான் வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கலாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம். பட் என்னோடய டைரக்ஷன் டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல். உங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அவங்ககிட்டையும் ஒரு லாஸ்ட் 5 years நான் படம் பண்ணிடுவேன் நம்பி என் கூடவே இருந்த டைரக்ஷன் டீம், அவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு ஏற்றணும்னு ஆசைப்படுறேன், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லேயும் சேர்ந்துப்பீங்களா நீங்கள் தீப்ஸ்?